அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். குட் மார்னிங் ஆதித்யன்ஸில் உங்களை வரவேற்பது ஆர்கே. ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் ஆர் பெட்டர் தேன் ப்ரேயிங் லிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உதவும் கரங்கள் சுவாமியை கும்பிடக்கூடிய கரங்களை விட உயர்ந்ததுன்னு பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க. அந்த வகையில் தன்னால் இயன்றதை தன்னுடைய சார்ந்த மக்களுக்கு உதவி செய்யணுங்கிற மிகப்பெரிய நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிற சமூக சேவகர் மரியாதைக்குரிய சேதுராமன் சார் நம்மோட இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். குட் மார்னிங் ஆதித்யன்ஸ்க்கு நீங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி சார். நன்றி. உங்களுடைய சமூக சேவையை பற்றி அதிகமான விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். மக்கள் சார்ந்து நிறைய பேர் அதோட விஷயங்களை சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த நிகழ்வுக்கு வந்தது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் சார். நன்றி. உங்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க. நான் பிறந்த இடம் சென்னை. சென்னையில் தாழம்குப்பம் எண்ணூர் அப்படின்ற ஒரு ஊரில் பிறந்தேன். வட சென்னையில் தாழம்குப்பம். அதுக்கப்புறமா எங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயத்திற்காக அப்பா ஒரு டீச்சர், அம்மா ஒரு டீச்சர். எங்களுடைய படிப்பு எஜுகேஷன் நல்லா இருக்கணுன்றதுக்காக சென்னை எண்ணூர்லேருந்து அடையார் மைக்ரேட் ஆகிட்டாங்க. ஓகே. மைக்ரேட் ஆனதுக்கப்புறம் என்னோடய பள்ளி படிப்பு சென்ட் பேட்ரிக்ஸ் ஆங்கிலோ இண்டியன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். பள்ளி படிப்பு முடித்த உடனே மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பிஏ. பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடித்த உடனே அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பிபிஎட். ஸோ இது முடித்ததோடு அதுக்கப்புறம் வியாபாரங்கள், பிஸ்னஸ், அப்படியே சமூக சேவைகள். சிறப்பு சார். இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா இவ்வளோ படித்த நீங்கள் சாதாரணமாக எல்லா மக்களும் ஒரு 9 to 5 ஜாப் போயிட்டு தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பிஸ்னஸ், தன்னுடைய வாழ்க்கைன்னு ஒரு 90% மக்களுடைய வாழ்க்கை முறை அப்படிதான் போகும் இல்லையா? நல்லா படிப்பாங்க, அமெரிக்கா போய் செட்டில் ஆகிடணும், அப்படிதான் இருப்பாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் விடுத்து நான் மக்களுக்காக என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றி இருக்கும்ல. இந்த இடத்துல நான் மக்களுக்கு செய்யணும், அந்த மாதிரியான எண்ணம் உங்களுக்கு எப்போ தோணுச்சு? ரோல் மாடல் யாராவது இருந்தாங்களா? ரோல் மாடலுன்னு சொல்கிறத விட என்னை வளர்க்கும் போதே என்னோடய அம்மா அதை சொல்லி தான் வளர்த்தாங்க. அந்த எக்ஸாம்பிள் என்னோடய ஸ்கூல் டைம்லேயே பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கூலில் போர்டிங் இருந்துச்சு. போர்டிங் பீரியடில் ஸ்கூலில் ஃபுட்லாம் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் நாங்கள் அம்மா சமைத்த சாப்பாடு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகும்போது பசங்க அதை ஷேர் பண்ணி சாப்பிடும்போது, ஹாஸ்டல் பசங்க போர்டிங்கில் இருந்தாங்க, நாங்களாம் டே ஸ்காலர்ஸ், நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போகிற பசங்க. அந்த பசங்களாம் பெற்றோர்களை விட்டுட்டு ஸ்கூலில் அங்கே ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற பசங்க. ஸோ அந்த சாப்பாடை அவங்க எடுத்து சாப்பிடும்போது நான் வீட்டில் வந்து அம்மா கிட்ட சொல்லுவேன், அம்மா அந்த மாதிரி ஃபேபியன் ஜோசப், நான் பேரை சொல்லக்கூடாது, என் நண்பர்கள் தான், அந்த மாதிரி 2 நண்பர்கள் அவங்க இப்போ இங்கே இல்லை, அவங்க நார்த் அமெரிக்காவில் இருக்காங்க, இங்கே இல்லை, ஒரு நல்ல ஒரு நிலையில் இருக்காங்க. அப்போ அம்மா சொல்லுவாங்க, அவங்களாம் வந்துட்டு பேரண்ட்ஸை விட்டுட்டு இங்கே ஸ்கூலில் வந்து படிக்கிறாங்க, நீ 3:30 மணிக்கு நீ வீட்டுக்கு வந்துடுவேன், எங்கள் வீட்டில் சாப்பாடு இருக்கும், நீ திரும்ப அதே சாப்பாடை சாப்பிடலாம், ஆனால் அவங்களுக்கு அது கிடைக்காது, உனக்கு இல்லைனாலும் நீ கொடுத்துட்டு சாப்பிடணும். ஈச் அண்ட் எவ்ரி டே அந்த மாரல் எங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. தனக்கு இல்லைனாலும் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு நீ பார்த்துக்கோ. பட் இன்றைக்கும் அப்படி தான் இருக்கும். இல்லை இன்னைக்கு எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, இங்கே பேர் உனக்கு நான் செஞ்சு கொடுத்துருக்கேன், நீ மட்டும் சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய அம்மாக்கள் இன்னைக்கு மாறிட்டு வர்றாங்க. அதுக்கு உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய உதாரணம். என்னோட பையனையும் இப்போ அப்படி தான் எடுத்துகிட்டு வரேன். உனக்கு இல்லைனாலும் நீ கொடுத்துட்டு நீ சாப்பிட்டுக்கோ. ஆமாம், ஐயமிட்டு ஒன்றுன்னு அவ்வை சொல்லுவாங்க, அந்த காலத்தில் கொடுத்துட்டு சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சிறப்பு. அந்த ஒரு விஷயம் இன்னைக்கு சமூகத்துமாக நிறையா செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உங்களுக்கு விதைச்சிருக்கு. சார், இப்போ இந்த நோய் தொற்று காலத்தில் நீங்கள் நிறையாவே உதவி பண்ணியிருக்கீங்க, மக்களுக்கான நிறைய உதவிகள். ஆமாம். என்ன மாதிரியான தேவைகள் மக்களுக்கு இருந்தது? நம்ம உதவிக்காரங்கள் எப்படி அவங்களுக்கு உதவியாக இருந்தது? 2019 முதல் அலை வரும்போது மக்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த தெருவுக்கே வர முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ ஒரு நெருக்கடியான நிலை. ஏன்னா அது மக்களோட பாதுகாப்புக்குன்னு சொல்லிக்கலாம். பட்டு ஒரு சாதாரண ஒரு ஆட்டோ தொழிலாளியோ இல்லை ஒரு கட்டிடம் கட்டணும் கூலி தொழிலாளியோ வீட்டிலேருந்து வெளியில் போனோன்னா அவங்க வீட்டில் சாப்பாடு இருக்காது. உண்மையிலே இருக்காது. அவங்க போயிட்டு இப்போ ஒரு நடுத்தரமான ஒரு அரசாங்கத்தில் வேலை செய்கிறவர் தன்னோட சம்பளத்தை நம்பி கடன் வாங்க முடியும், அவங்களால அதை வாங்க முடியாது. அன்றாட வாழ்க்கையை அவங்களால ஓட்ட முடியாது. அதனால் என்ன பண்ணோம், நாங்கள் இனிஷியலாக ஒரு 100 பேருக்கு, என் நண்பர்களுக்கு தெரிஞ்சவங்க, இந்த மாதிரி ஆட்டோ டிரைவர்ஸ், பில்டிங்கில் ஒர்க் பண்ணுறவங்க, இல்லை வேலைக்கு போகிற கார்பெண்டர்ஸ், இந்த மாதிரி தேடி அவங்களுக்கு முதல்ல ஒரு 100 பேருக்கு ஒரு மாதத்திற்கு தேவையான மளிகை சாமான் மற்றும் அரிசிகள் கொடுத்தோம். ஓகே. அதற்கப்புறம் இருக்க அந்த கான்டாக்ட் நாங்கள் சொல்லிட்டு தான் வந்தோம். வரும்போது இந்த மாதிரி யாராவது தேவைகள் இருந்தால் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்பு கொண்டு, அப்போ இருக்க ஒரு நாளைக்கு 15 கால் ஆச்சு, அடுத்த நாள் 30 கால் ஆச்சு, அடுத்த நாள் 50 கால் ஆச்சு, 100. அது மாதிரி சென்னை சிட்டி ஃபுல்லாக 5000 பேருக்கு அரிசி, பருப்பு, மளிகை சாமான் கொடுத்துருக்கோம். எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் இல்லாமல், யாருன்னே தெரியாமல்.
இப்படி கொடுத்துட்டு இப்படி ஃபோட்டோ எடுத்துக்கிறோம் இல்லை, நாங்கள் அதை பண்ணவே இல்லை. இல்லை, சிறப்பு சிறப்பு. ஒரு ஃபோட்டோவும் எடுக்கல, எதுவும் பண்ணலை. என்னோட நண்பர்கள் இருக்காங்க, வி மணிகண்டன், டிஎன் ஸ்ரீனிவாசன், பிரகாஷ், சதீஷ், இந்த மாதிரி இன்னும் பேர் சொல்லலாம், நிறைய பேர் இருக்காங்க. இவங்களுடைய அர்ப்பணிப்புலாம் அதில் ஜாஸ்தி. தன் உயிரையும் துச்சமான மதித்து நிறைய பேருக்கு அந்த மாதிரி பண்ணாங்க. அப்படி நண்பர்களுக்கு கொடுத்த பங்களிப்பு எப்படி சார் இருந்துச்சு? எந்த மாதிரியான ஒத்துழைப்பு அவங்கள்ட்ட இருந்தது? இப்போ சில பேர் கொண்டு போய் கொடுத்துருப்பாங்க, சில பொருள் ரீதியாக உதவி பண்ணியிருப்பாங்க, உடல் உழைப்பு, அப்படி வந்து நண்பர்களுடைய ஒத்துழைப்பு. எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல இருந்து, சென்னையிலேருந்து நிறைய ஒரு நல்ல லெவலில் இருக்க நிறைய நண்பர்கள்லாம் நிறைய ஃபண்ட் சப்போர்ட் பண்ணாங்க. ஃபண்ட் சப்போர்ட் பண்ணாதவங்க கிட்டலாம் நான் அவங்களால என்ன இயலுமோ, எனக்குன்னு போய் நான் கேட்டதை விட மற்றவங்களுக்கு நான் நிறைய கேட்டிருக்கேன். தங்களால் இப்போ என்ன இயலும், இப்போ உங்களால் ஒரு 100 கிலோ அரிசி வாங்கி கொடுக்க முடியும்னா 100 கிலோ அரிசி மட்டும் வாங்கி கொடுங்க போதும். நீங்கள் இந்த இடத்துல சொல்லிடுங்க, நான் போய் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நான் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி கேட்டு நிறைய வாங்கணும். அதை தனியாக பேக்கேஜிங் பண்ணி இரவு பகல் பாராமல் உழைத்த நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. தன் குடும்பத்தையும் மறந்து அந்த உயிர்கொல்லி நோய் மிகவும் அச்சுறுத்த நேரத்தில் அவ்வளோ ஈஸியாக ஒர்க் பண்ணாங்க, ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ணாங்க. அது ஒரு கடமையாக நினச்சி பண்ணாங்க நம்ம சகோதர சகோதரிகளுக்குன்னு. அதாவது சொல்லுவாங்க, உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் களைவதாம் நட்புன்னு. ஸோ நம்ம நண்பன் வந்து ஒரு எடுத்திருக்காருப்பா, ஒரு விஷயத்த வந்து முன்னுதாரணமாக எடுத்திருக்காரு. நம்ம நண்பனுக்கு தோல் கொடுக்கணும்னு வந்ததே ஒரு பெரிய விஷயம் இல்லையா சார்? அப்படி நீங்கள் பார்த்த மக்கள் எப்படிப்பட்ட மக்கள், அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படியான வாழ்வாதாரம்? எல்லாருமே ஒரு வறுமை கோட்டுக்கு இருக்கவங்க தான். கீழே இருக்கவங்க தான் நிறைய பேர். இப்போ அதை தான் சொல்ல வரேன். இப்போ ஒரு அரசாங்க வேலையில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அடுத்த மாதத்தோடைய சம்பளத்தை பேஸ் பண்ணி வெளியில் எங்கேயாவது கடன் வாங்கலாம், ஜுவல்லை ப்ளேஸ் பண்ணலாம், ஏதாவது ஒன்று பண்ணலாம், இல்லை ஸ்டோரில் போய்ட்டு கடன் வாங்கலாம். இவங்க எதை பேஸ் பண்ணி வாங்க முடியும்? அடுத்த வேலை போனால் தான் அவங்களுக்கு ஜீவனம் பண்ண முடியுன்ற போது எதுவும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி மக்கள் தான் கேட்டாங்க. பட் அதுக்கு மேலே இருக்க சொசைட்டி பீப்புள் யாரும் நம்மளை கேட்கல, ஏன்னா அவங்களுக்கே அது தெரியுது. ஆனால் சில நேரங்களில் வந்து சார் நம்ம அரசாங்கத்தை சில சப்போர்ட் கேட்போம்ல, அப்படி நீங்கள் கேட்ட உதவி எப்படி இருந்தது? அரசாங்கத்திட்ட கேட்ட உதவிகள் இருந்தது, உங்களுக்கு அரசாங்கத்திட்டிருந்து கிடைத்த சப்போர்ட் எப்படி இருந்துச்சு? என்னுடைய பகுதியில் பெயர் சொல்ல முடியாத ஒரு குடும்பத்தினை சேர்ந்த ஒரு குழந்தை, செவித்திறனும் வாய்த்திறனும் பேச முடியாத ஒரு குழந்தை, தன் குழந்தையை பார்த்திருக்க இயலாத ஒரு தகப்பனார். கஷ்டம், ஏன்னா அவங்க லோ கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி. அதற்கான செலவு, அந்த செவித்திறன் மெஷின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,20,000 1,30,000. ஒரு சாதாரண ஆஃபீஸ் பாய் வேலைக்கு போகிறவங்களால அதை அஃபோர்ட் பண்ண முடியாது. ஆனால் அரசாங்கத்திறனால் அது இலவசமாக அளிக்கப்படுகிறது. அந்த நாலேஜ் அவங்களுக்கு இல்லை. ஆமாம். அப்போது அவர் தவறிட்டார். அப்போது நம்ம இப்போ இருக்க மிஸ்டர் மா சுப்பிரமணியன் சார், ஹெல்த் மினிஸ்டர், அந்த ஏரியாவுக்கு வராங்க. அப்போ அந்த லெட்டரை கொடுக்குறோம். சரி, அந்த லெட்டரை கொடுத்து அந்த குழந்தைக்கு சப்போர்ட் பண்ணோம், அந்த காகுலியர் மிஷினை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பர்சனலாக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க இம்மீடியட்டாக பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. சாதாரணமாக 3 மாதம் 4 மாதம் ஆகக்கூடிய அந்த வேலைகளை 15 நாளில் அந்த குழந்தைக்கு அந்த செவித்திறன் மிஷின் போய் சேர்ற மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஹெல்த் சப்போர்ட் பண்ணணும், அது அத்தியாவசியம். அது சின்னவங்களாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்களுக்கு அது போய் சேர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக இப்போ சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த கவர்மெண்ட்டில். எஸ்ரா சொல்லுவார், யார் சிறந்த அரசன்னு கேட்கும்போது வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையின் அருகுரல் யாருக்கு கேட்கிறதோ அவங்க தான் சிறந்த அரசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உடனே அந்த குழந்தைக்கான சப்போர்ட் வந்து நம்ம அரசு செஞ்சு கொடுத்துருக்கு. இந்த அழுக்குரல் யார் மூலியமாக கேட்டாலும் முன்னின்று ஓடி வந்து உதவி செய்திருக்கிறார்கள். அதுதான் ஒரு ஆமாம், இன்னைக்கு பெரிய ஹானஸ்டாக சொல்லணும், முகஸ்துதிலாம் இல்லை, ஏன்னா இது நாங்கள் நேரில் பார்த்தது தானே. அதனால் இந்த சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரெம்டெசிவிர் கிடைக்க வேண்டிய காலத்தில், ரெம்டெசிவிர் மெடிசன் மறந்துருப்பீங்க நீங்களாம். கொரோனாக்கு எல்லாருமே ரெம்டெசிவிர் சொன்னாங்க. ரெம்டெசிவிர் ப்ராப்பராக இவங்களுக்கு போய் கிடைக்கணும்னு வழிவகை பண்ணதே இவங்க தான். அந்த வகையில் எல்லாரையுமே போய் சேர்ந்தது. நாங்களும் நிறைய ரெக்வெஸ்ட் கொடுத்தோம். அந்த மாதிரி ப்ரியாரிட்டி கேசஸ்க்கெலாம் நிறைய சுப்பிரமணியன் சார் அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் வந்து நண்பர்களுடைய உதவி கொண்டு நிறையா பேர் இப்போ ஆக்சிஜன் சிலிண்டருக்கெலாம் கூட சிரமப்பட்டு. ஆமாம், அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் பார்த்தீங்கன்னா என்னோட நண்பர் மணிகண்டன், வி மணிகண்டன், இன்றைக்கி ஒரு 3 மணிக்கு மத்தியானம் கிளம்புனாருன்னு சொன்னால் அடுத்த நாள் 3 மணிக்கு தான் வீட்டுக்கே வருவார். கும்முடி பூண்டி போயிட்டு அந்த பிளான்ட்ல இருந்து சிலிண்டர்ஸ் எடுத்துன்னு வரணும். எங்ககிட்ட அப்போ ஒரு 15-16 சிலிண்டர் இருந்துச்சு. அந்த சிலிண்டர்ஸை மாறி மாறி யார் யாருக்கெல்லாம் இந்த ஹாஸ்பிட்டல்ஸில் கொடுக்கணுமோ இல்லை வீட்லேயே தேவைப்படும் அவங்களுக்கெல்லாம் கொடுத்தோம்.
ஒரு டைம் ஆஃப் பீரியடில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா சிலிண்டர்ஸ்லாம் ரொம்ப அந்த 2ஆம் அலை அப்போ சிலிண்டர்ஸ்லாம் ரொம்ப தட்டுப்பாடு. ஆமாம் ஆமாம். இவங்க ரெகுலரைஸ் பண்ணி இவங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னாலும் கூட தட்டுப்பாடுகள் இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணோன்னு கேட்டிங்கன்னா சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்லாம் இன்ஃபெக்ட் ஆன நிறைய கோவிட் பேஷண்ட்டுக்கு ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர் 5 liters கான்சென்ட்ரேட்டர் வரைக்கும் தான் அவங்க கொடுத்தாங்க. ஓகே. அவங்க சரி ஆயிட்டு வீட்டில் வச்சுருப்பாங்க. பட் ஆனால் அவங்க திரும்ப கம்பெனியில் ரீப்ளேஸ் பண்ணிடணும், அதை வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் த்ரூ அந்த லிங்க் எடுத்து அந்த கான்சென்ட்ரேட்டர் வாங்கிட்டு வந்து யார் யாருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியும் அந்த கான்சென்ட்ரேட்டரை வச்சு வீட்லேயே. ஏன்னா அங்கேயும் நிறைய பேஷண்ட்ஸ், அவங்களால டாக்டர்ஸ்லாம் ரொம்ப பாவம். ஏன்னா நான் கண் முன்னாடி பார்த்தேன் என் தாயை நான் ஓமந்தூரில் வச்சு அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுது டே அண்ட் நைட்டு. எல்லாருமே தெய்வங்கள் தான் சொல்லணும், டாக்டர்ஸும் சரி, அந்த அதை முன்னிறுத்தி இவங்களை வழி நடத்துகிறவங்களையும் சொல்லணும். கண்டிப்பாக எல்லாருமே அதை கண் முன்னாடி பார்த்தேன். அதனால் அந்த கான்சென்ட்ரேட்டர்லாம் அவங்களுக்கெல்லாம் கொடுத்து என்ன சேவை பண்ண முடியுமோ எங்களால் இயன்றது, நம்மளாம் கடவுள் இல்லையே, எங்களால் இயன்றதை நாங்கள் பண்ணோம். ரொம்ப சந்தோஷம் சார். இப்போ உங்களுடைய அடுத்த கட்ட பணிகள் என்ன? இந்த சேவையை அடுத்த நிலைக்கு எப்படி உயர்த்திட்டு போகணும்னு நினைக்கிறீங்க? அழுகுரல் எங்கெங்கெல்லாம் கேட்குதோ அங்கெல்லாம் போய் நிற்கணும். அடடே, சிறப்பு சிறப்பு சிறப்பு. அதாவது சார் உண்மையிலே சொல்லுவாங்க, ஒரு பணத்தை நம்ம எடுத்து கொடுக்குறோன்னா ஏன்ப்பா சட்டப்பையை இந்த பக்கம் வச்சாங்கன்னு கேட்டாங்க. இதயத்தை தொட்டு எடுத்து கொடுக்குறோமா, அதுக்காக சட்டப்பையை வந்து இடதுபுறமாக வச்சாங்க. ஒரு பேருக்காக உதவி செய்யாமல் உண்மையிலேயே இதயபூர்வமாக உங்களுடைய சமூக சேவையை நீங்கள் செஞ்சுட்டு வரீங்க. உண்மையிலே ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. நிறைய இந்த இன்டர்வியூவில் கேட்கும்போதே நிறைய நெகிழ்ச்சிகரமான விஷயங்கள் நிறையா பகிர்ந்துக்கிட்டீங்க. நீங்கள் வந்தமைக்கும் நிறைய உங்களுடைய நெகிழ்ச்சிகரமான சம்பவங்களை பகிர்ந்து மட்டும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்களுடைய சமூக சேவை இன்னும் பெரிய லெவலில் வரணும், நிறைய மக்கள் உங்களோட தொடர்பு கொள்ளணும், அவங்களுடைய வாழ்க்கை முறை உங்களுடைய கரங்களால் மாறணும் அப்படின்னு இந்த நேரத்தில் கண்டிப்பாக மாறணும்னு இறைவனை வேண்டுறேன். ஆதித்யா தொலைக்காட்சியின் சார்பாகவும் அத்தனை பேர் சார்பாகவும் உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். நன்றி நன்றி நன்றி, வணக்கம். மீண்டும் இதே போல சுவாரஸ்யமான மனிதரோடு புதிய கருத்துக்களோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்கே.